கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கண்கள் மூடி ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையின் பிதாவே, தேவ சமூகத்தில் நாங்கள் துதி செய்யும்படியாக காத்திருக்க ஒரு மாலை பொழுதை தந்தீங்க, ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவ சமூகத்தில் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தையில் பேசும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தருடைய கரம் ஆலோசியட்டும். வசனத்தை கேட்குற பிள்ளைகள் வசனத்தில் அடிமை பலப்படுத்தும், பயன்படுத்தும். மீட்பர் ரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பண்ணுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வேதத்தில் வாசிக்கிற ஆண்டவர் இயேசு ஒரு மகிமையான காரியத்தை நடப்பித்த ஒரு சம்பவம். ஆண்டவர் இயேசு ஊழியத்தை முடிச்சுட்டு படகுல ஏறி உட்காந்து போகிறார். அங்கே படகுல இரவில் முழித்து செபிக்கிறதுனால அவர் பின்னணியத்தில் தூங்கிட்டு இருக்கிறார். அப்போது காற்றும் கடல் அலையிலும் சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அந்த படகு மேலே மோதிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்ம எல்லோரும் திரும்பி வாசித்த பகுதி தான். அப்போது சீடர்கள் சுய முயற்சி செய்தாங்க, முடியல. ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. ஆண்டவர்கிட்ட அவங்க துருவாக ஜெபம் பண்ணியிருக்கணும். ஆனால் ஜெபத்தை அவங்க பண்ணாமல் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஆண்டவர் சரின்ட்டு அப்போதைக்கு ரெமடி கொடுத்துட்டார், விடுதலை கொடுத்துட்டார், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டார். இப்போ அவர் கேட்குற கேள்வி தான் இன்றைக்கி நமக்கு அன்பு சொல்லிருக்கிற தேவப்பிள்ளைகள் நமக்கு தியான வார்த்தை. அவர் கேட்குற கேள்வி நம்ம வாசித்தோம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? வசனத்தை பாருங்கள். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள், நம்ம ஆண்டரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட வல்லமையில் ஒன்று நல்லா தெரிஞ்சிருக்கிறோம். அப்படி தெரிஞ்சிருந்துட்டும் பயப்படுறோம் பார்த்தீங்களா? அதுக்கு ஆண்டு கேட்குற முதல் கேள்வி, 2 கேள்வி. முதல் கேள்வி, ஏன் பயப்பட்டேன்னு கேட்கல, ஏன் இப்படி பயப்பட்டீங்க? அப்போ அது இப்படின்றதுக்குள்ளே உள்ளான சில காரியங்கள் அவங்களுக்குள்ள காணப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் அந்த கடலை எத்தனையோ முறை அவங்க பிரயாணம் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ முறை கடலுக்கு குதித்து அவங்களாம் என்னென்னமோ காரியம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த கடலை ராப்பாகலாம் மீன் பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இயேசு கூட இருக்கிறார். கூட இருக்கிற இயேசு அவர் இருக்கும்போதே இவ்வேற்பட்ட பயம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் செத்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் கவலைப்படாமல் நல்ல ஓய்வு எடுக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் சில நேரத்தில் பெற்றோரை பார்த்து அப்படி கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? ஸ்தோத்திரம். உங்களுக்கு கவலையே இல்லையா? அநேக காரியங்கள் அவருடைய எதிர்காலம் குறித்து அவங்களுக்கு ஒரு தீர்மானம் பண்ணி வச்சுருப்பாங்க. பெற்றோர்களை பார்த்து கேட்பாங்க, கவலையே இல்லையா? அந்த பிள்ளைகளை போல தான் இப்போது இங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இப்போ கேட்டயுமே ஆண்டவர் எந்திரிச்சிட்டு முதல்ல அது சாஃப்ட் ஆக்டர், அதாவது காற்றையும் கடல் அலையும் அடக்கிட்டார்.
இறையாதே அமைதலாக என்ன சொன்னார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இப்போ தான் 2 கேள்வி கேட்குறார். இப்படி ஏன் பயப்படுறீங்கன்றார். ஏன் இப்படி பயப்பட்டீங்க கர்த்தருக்கு சொல். அப்போ அவங்க பயத்துக்குள்ளே ஏதோ ஒரு சம்திங் இருக்குது. இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் செத்துக்கிட்டு இருக்கோம், மடிந்து போயிடும், செத்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு கவலையே இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பயம் இருக்குது? இப்படி பயப்பட்டீங்க, என்ன பயம் இருக்குது? மரண பயம் இருக்குது. இந்த மரண பயம் இப்போ செத்துட்டோம்னா இதோட முடிஞ்சது கிடையாது. அதுக்கடுத்து அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளம் ஆத்மா ஆண்டுக்கு தெரிஞ்சதுனால ஏன் இப்படின்னு கேட்குறார். இவங்க உடனே எதிர்காலத்தை நோக்கி போயிட்டாங்க. எப்படி? பேதர் சொல்கிறப்பா, மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்த என்னை கூப்பிட்டு வந்தீங்க, மனுஷனை பிடிக்கிறேன்னு சொல்லி மாற்றுன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போது மீனும் பிடிக்க முடியல, மனுஷனையும் பிடிக்க முடியல, இந்த கலிலேய கடலில் என்ன செய்ய போகிறேன்? சாக போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சுக்கலுங்க. என்றைக்குமே கர்த்தர் அழைத்த அழைப்பை மறக்கிற தேவன் அல்ல. அவர் அழைத்தவர் உண்மை இல்லவர். அவர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை செய்து முடிக்கிறவர், நிச்சயமாக அதை நிறைவேற்ற வல்லவர். இப்போது ஆண்டவர் கேட்குறார், இப்படி பயப்படுறதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்குள்ள ஒரு மரண பயம் வந்ததுனால, அவங்க அந்த மரணத்தின் பய ஆவி அவங்கள தாக்குனதுனால மனைவி என்ன ஆவாங்க, பிள்ளைகள் என்ன ஆவாங்க, அவங்களுடைய எதிர்காலங்கள் என்ன ஆகும், இந்த பயமெல்லாம் வந்துருச்சு. இதைத்தான் நம்ம பழைய ஏற்பாட்டில் அதிகமான பகுதியில் வாசிக்கிறோம். மோசையின் தலைமையின் கீழே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட வச்சிட்டார். புறப்பட வச்சுட்டு செங்கடல் வரைக்கும் கொண்டு வந்துட்டார். இப்போ கொண்டு வந்த ஆண்டவரை முதல்ல கூப்பிட்டுட்டாங்க. ஆனால் 2வது என்ன செஞ்சாங்க தெரியுமா? பயத்தின் அறிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க உள்ளத்தை என்ன செய்கிறாங்க? வெளிப்படுத்துகிறாங்க. என்ன தான் நடந்துச்சு 14ஆம் அதிகாரத்தில். ஆனால் 6ஆம் அதிகாரத்திலேருந்து அல்லது 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த மோசையை ஒருபாடு ஆண்டவரை அவனை மனம் திரும்ப வச்சு அவனை ஊழியத்துக்கு அழைச்சி கொண்டு வர்றதுக்கு ரெடி பண்ணி 6ஆம் அதிகாரம் தொடங்கி போராட்டங்கள். அதுக்கடுத்து 7, 8 வரும்போது அவனுக்குள்ள ஒரு உற்சாகம் வந்துடுது. அப்புறம் ஜனங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வந்துடுது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியங்களும் 10 விதமான வாதைகளும் நடக்க வட்டியும் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு இப்போ என்ன செய்ய தெம்பு வந்துட்டு, தைரியம் வந்துட்டு, இப்படி அவங்களுக்கு நடத்துகிறார் ஆண்டவர். நமக்கு பாதுகாப்பை கொடுக்குறார் ஆண்டவர். ஒரே நேரத்தில் அவங்களுக்கு இருள் இருக்குது, நமக்கு இருள் கிடையாது. அவங்களுடைய பயிர்கள் சேதப்படுது, நம்முடைய பயிர்கள் சேதப்படலை. அவங்களுடைய ஆடு மாடுகள் சாகுது, நம்முடைய ஆடு மாடுகள் சாகலை. இப்படி பலவிதமான காரியங்களை பார்த்துக்கிட்டே இருந்தவங்களுக்கு நல்ல விசுவாசம், நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ கடந்து வந்த பாதையில் இவ்வளவு செஞ்ச ஆண்டவர் செங்கடலுக்கிட்ட வந்து, முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை, 2க்கு இடையில் இருக்கிறவங்க முதல் காரியமாக கூப்பிட்டுட்டாங்க. ஆனால் 2வது காரியமாக அவங்கள்ட்ட இருந்த உள்ளத்தை வெளிப்படுத்துகிறாங்க. வாசிக்கலாம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? இவங்க கேள்வியை பாருங்கள். எகிப்தில் சுடுகாடு இல்லைன்னு சொல்லியா இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்தீங்க? எப்படிப்பட்ட கேள்வி பாருங்கள். அப்போது முழுசாக அன்றைக்கி எங்களை சுடுகாட்டில் அடக்கம் பண்ண போகிறீங்க. எதுக்கு கொண்டு வந்தீங்க? எகிப்தில் சுடுகாடு இல்லைன்னு சொல்லி எங்களை கொண்டு வந்தீங்க. நாங்கள் அங்கே இருக்கும்போது சும்மா விட்டுருங்கன்னு சொல்லி ஆரம்பத்தில் சொன்னோம்ல, கேட்க மாட்டேங்க, எங்களை கூப்பிட்டு வந்துட்டீங்க. இப்போது நாங்கள் எகிப்திலே சேர்த்துருந்தா அங்கே எகிப்தியர் கூட நினச்சிருப்பாங்க, எங்களை அடக்கம் பண்ணிருப்பாங்க. நல்ல ஒரு அடக்கத்துக்கு கல்லறை தோட்டமெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இங்கே வனாந்தரத்தில் கல்லறை தோட்டம் இல்லை. இல்லாத இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்களே. எங்கள் பிரேதங்களாம் அப்படி கிடக்க போகுது. எதை குறித்தெல்லாம் கவலைப்படுறாங்க? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கூட இருக்கிறார்.
சர்வத்தை படித்து ஆளுகை செய்கிற ஆண்டு கூட இருக்கிறார். நீங்கள் மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் சம்பவத்தை வாசிக்கிறோம், மத்தியில் 8ஆம் அதிகாரத்தில் சம்பவத்தை வாசிக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்தில் தூரத்தில் இருக்கிற ஒருவனுக்கு 100க்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட வந்து விண்ணப்பம் பண்ண மாத்திரத்தில் அவர் தூரத்தில் இருக்க அவனை இங்கே இருந்து நினைச்சிற வார்த்தையை அனுப்பி போ உன் வேலைக்காரன் சொஸ்தமானான். எங்கேயோ இருக்கிறவனை இங்கேருந்து ஆண்டவர் வச்சுட்டாரு சுகப்படுத்தி அவனை வந்த 100க்கு அதிபதியை சந்தோஷப்படுத்தி அனுப்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே மார்க் எழுதின சுவிசேஷம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் குஷ்டரோகியை சுஸ்தமாக்குறார் 1ஆம் அதிகாரத்தில். 2ஆம் அதிகாரத்தில் பிறந்த பிறவியில் சப்பானி இருந்தவனை திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க, அவனை சுகமாக்குறார் ஆண்டவர். அல்லேலூயா. சூம்பின உறுப்பினரை சுகமாக்குறார் ஆண்டவர். இதெல்லாம் கண்ணார கண்டவங்க தான் ஊழியத்தில். இவங்க இப்போ கேட்குறாங்க, நாங்கள் சாகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை சாகும்படி அழைக்கவே இல்லை. சாகுன்னா போ, இங்கே எதுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அநேகருக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி வந்த ஆண்டவர் நம்மையும் அநேகருக்கு ஜீவன் உண்டாக்கும்படி சுவிசேஷம் சொல்லும்படியாக நம்ம தெரிந்து கொண்டார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? சுற்றுப்புற சூழலை பார்த்து நம்ம பயந்து போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இருக்கிற பாரம் இது லேசான காரியம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ உங்களுக்கு உபத்திரமாக இருக்குதா? இந்த உபத்திரவம் உங்களை மகிமைக்கு நேரம் கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா. இந்த பாடு உங்களை மகிமைக்கு நேரம் கொண்டு வந்து சேர்க்கும். திட்டோம், ஏசிட்டோம், இனி அப்படிலாம் கேட்டோம், பரவாயில்ல, இன்றைக்கி சகிச்சோம்னா நாளைக்கு மகிமையில் போய் உட்கார போகிறோம். அது என்றைக்கோ ஒரு நாள் நடக்கிறதானே. இன்னைக்கும் கர்த்தர் ஆண்டவருடைய சீசர் சொன்னார், இம்மையிலும் 100 மறுமையிலும் 100 கிறிஸ்துவுக்காக பாடு சகிக்கிறவர்களுக்கு பலன் உண்டு என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ தேவசமூகத்தில் நல்லா கவனிச்சு பாருங்க. அன்னைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த அதே பயம்தான் இன்னைக்கு போட்டில் படகுல இருந்த சீடர்களுக்கு இருந்துச்சு. அதனால தான் கேட்டார் ஆண்டவர், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாமத்தின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் சில தலைவர்களை தேர்ந்தெடுத்து 12 பேரை அனுப்புகிறார். இவங்க போயிட்டு வேவு பார்த்துட்டு வந்துட்டு இவங்க கண்ணில் பட்டதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் சொல்லும்போது இவங்க எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறாங்க. 2 பேர் மட்டும் உள்ளதையும் சொன்னாங்க, கர்த்தருடைய வாக்கை நம்பி விசுவாசத்தோடு அறிக்கையும் செஞ்சாங்க. இந்த 10 பேர் சொன்னதை, மெஜாரிட்டிக்காரங்க சொன்னதை கேட்டுட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிடுறாங்க. பார்த்துங்க, என்ன ஆகும்? 14:1 முதல் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அழுது கொண்டிருந்தார்கள். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். நல்லா கவனிங்க. அந்த செங்கடல் பக்கத்தில் என்ன வார்த்தை சொன்னாங்க? எகிப்தில் சுடுகாடு இல்லைன்னு சொல்லியா இங்கே கொண்டு வந்தீங்க, இந்த வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தீங்க, வனாந்திரத்தில் சுடுகாடு இருக்கா கேட்டாங்க. இப்போ கேட்குறாங்க, எகிப்திலையும் பரவாயில்ல, வனாந்திரத்துலையும் பரவாயில்ல. எப்படி அவங்க மாறுறாங்க பாருங்கள். எகிப்தில் கூட பரவாயில்ல செத்தா, அதுக்கடுத்து வனாந்திரத்தில் செத்தாலும் பரவாயில்ல. நீங்கள் இந்த கானானை ஒட்டி இந்த தேசத்துக்கு நீங்கள் எங்களை கொண்டு வந்துடுங்க. இந்த தேசத்தில் எங்கள் மனைவிகளும் எங்கள் பிள்ளைகளும் பட்டயத்துக்கு இரையாகும்படி கொண்டு வந்திருக்கீங்களே. எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் தொடர்ந்து கொண்டே வருது. இந்த பயத்தை கர்த்தர் கூடாது என்று சொல்லுகிறார்.
வருஷமெல்லாம் நாளெல்லாம் நமக்கு பயப்படாமல் இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் வேதம் முழுவதும் பயப்படாதே பயப்படாதே பயப்படாதுன்னு சொல்லி திரும்பி திரும்பி ஆண்டவர் ஒவ்வொரு நாளைக்கும் இந்த வார்த்தை சொல்லிக்கொண்டே வர்றார். ஆனால் நம்ம என்ன தான் செய்கிறோம்? பயந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். பயந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். ஆனால் இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற காரியங்களை கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். நமக்கு பயம் இருந்தாலும் பயம் வந்தாலும், பயம் வருது இயற்கையான ஒரு காரியம் வச்சுங்க. இப்போது இங்கே இருந்துக்கிட்டே இருக்கிறோம், டப்புன்னு ஒரு சதம் கிடச்சுன்னா உடனே எல்லாருடைய கண்ணில் அங்கே தான் போகும். பயம் வரும். திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குன்னா பயந்துருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி உலகம் முழுக்க என்ன பயம் இருக்குது தெரியுமா? இன்றைக்கி கமேனி கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஈரானுடைய உயர் தலைவர் ஒருத்தரை கொண்டுட்டாங்க. இப்போ ஈரான் வெறி பிடிச்சி திரும்பி அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது, அடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போது ஈரான் பக்கத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் என்ன செய்யும்? ரஷ்யாவிலேருந்து சகல நாடுகளும் ஈரானுக்கு ஆதரவு கொடுத்து போகும். அங்கே அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றா சேர்ந்துருக்கல, அதுக்கு ஆதரவு கொடுத்து சில நாடுகள் வரும். அப்போ என்ன செய்யும்? உலகம் ரெண்டாக பிரியும். அப்போது உலக யுத்தம்னு சொல்லிக்கிட்டே வராங்களே, அது நடக்கிறதுக்கு ஒரு வாசல் திறக்கும். அல்லேலூயா. அப்போ இருக்கிற பெரிய பெரிய அதிபதிகள், சொத்துக்கு அதிபதிகள் என்ன செய்வாங்க? ஐயோயோ, இன்றைக்கி தங்கம் வாங்கி வச்சா நல்லதுன்னு சொல்லி தங்கத்துக்கு முதலீடு போட்டேன், தங்கத்தை வாங்கி வச்சேன், யுத்தம் வந்துச்சுன்னா இந்த தங்கத்தை நான் அனுபவிக்க முடியாத, தங்கச்சி சேர்த்து சொத்தெல்லாம் வேஸ்ட்டாக போய் செத்து போயிடுவேன். எப்படி பயம் வரும்? இப்படி தான் பயம் வரும். அல்லேலூயா. எது நடக்குதோ நடக்கலையே தெரியல, ஆனால் பயம் வந்துடும். யுத்தம் திடீர்னு ஐநாக்காரங்க சொல்லி 2 பேரும் சமரசம் பண்ணிட்டாங்கன்னா முடிச்சு போயிடும், யுத்தம் நடக்காது. 2 பேர் வெறி பிடிச்சு அடித்தாங்கன்னா யுத்தம் உக்கிரமாகும். ஆட்டோமேட்டிக்காக இஸ்ரேல் கை ஓங்கிருச்சுன்னா, அமெரிக்கா கை ஓங்கிருச்சுனிங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை எருசலேம் தேவாலயம். இவர்களை வெட்டி போடு என்றான். அந்த வாலிபன் இளைஞனானபடியால் பயந்து தன் பட்டயத்தை உருவாதிருந்தான். அந்த 2 பேர் பேரை பின்னாடி போட்டு சேபா சல்முனா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, பயந்துருந்தா நீ வெட்ட முடியும், எங்களை கொல்ல முடியாது, நீரே கொண்டு போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சம்பவம் முடிஞ்சிட்டு வச்சுங்க. இப்போ அவன் என்ன செய்யலை? கொல்லலை. எத்தனை என்ன செய்யலை? கொல்லலை. ஆனால் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இவன் பயப்பட்டு, அப்பா இருக்கிறாரு, தைரியம் வரணும். அல்லேலூயா. இங்கே போட்டில் இருக்கிறவங்களுக்கு பயம் வந்துச்சு, ஏசப்பா இருக்கிறார், தைரியம் வந்திருக்கணும். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? பயத்தோடு தான் இருக்கிறாங்க, இன்னும் தைரியம் வரவே இல்லை. அதுக்கு தான் 2வது ஒரு கேள்வி கேட்டார், ஏன் விசுவாசம் உங்களுக்கு இல்லாமல் போயிற்று? ஸ்தோத்திரம். முதல்ல ஏன் இப்படி பயப்பட்டேன்னு கேட்டார். அப்புறம் ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு கேட்குறார். அப்போது நல்லா கவனித்து பாருங்கள். இந்த இடத்துல எத்தனை நினைச்சினான்? பயந்துட்டு தண்டி பட்டயத்தை உருவவே இல்லை, கொள்றதுக்கு ஆயத்தமாகலை. ஆனால் நான் நினைக்கிறேன், அவன் அவங்க அப்பாவோடு சேர்ந்து யுத்தத்துக்கு போயிருப்பான். அவங்க அப்பாவோடு சேர்ந்து சிலர் நினைச்சிருப்பான், வெட்டி சாச்சு அவங்க அப்பாவோடு திரும்பி வந்திருப்பான். ஆனால் சேபாவும் செல்முனாவும் என்ன ஆள்? அவங்க 2 கூட்டத்துக்கு பெரிய தலைவர்கள். அவங்கள கொல்றதுக்கு இவனுக்கு பயம் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பன் கூட இருக்கும்போது, நம்முடைய பரம தகப்பன் கூட இருக்கும்போது நம்ம எதற்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இயேசு கூட இருக்கிற பொழுது இவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏங்க எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்துருக்கிறார்? 4 பேர் சுமந்துட்டு வந்தாங்க. இப்போது அவன் படுக்க எடுத்துக்கிட்டு போக முடியும் செஞ்சார். இதை எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ இவங்களுக்கு என்ன இல்லாமல் போச்சு? விசுவாசம் இல்லாமல் போச்சு, பயம் வந்துருச்சு. சரி, தொடர்ந்து இந்த வாசிக்கிற பொழுது இந்த கிதியோனுக்கு பிள்ளைகள் எத்தனை? 70 பேர். 70 பேரில் மூத்தவன் எத்தேர். இப்போது 70 பேர் மனைவிக்கு பிறந்த மனைவிகள், அப்படி பிறந்த மனைவிகளுக்கு பிறந்தவங்க. அடுத்து இவனுக்கு ஒரு மறுமனையாட்டியும் உண்டு, அவளுக்கு பிறந்த ஒரு குமாரனும் உண்டு, அபிமெலேக். அவன் என்ன செஞ்சிட்டான்? குறுக்கு வழியில் அவங்க அப்பா கிதியோன் தானே, அப்பா மாதிரி நானும் இஸ்ரேல் தேசத்தை நான் என்ன செய்கிறேன், நியாயம் செய்ய போகிறேன், ராஜா மாதிரி இருக்க போகிறேன்னு சொல்லி நினச்சிட்டான். நியாயம் செய்ய தொடங்கிட்டான்.
குறுக்கு வழியில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். குறுக்கு வழியில் ராஜாவாயிட்டான். ராஜா வரும்போது வினிச்சிட்டான். பதவிக்கு வந்த மாத்திரத்தில் முதல்ல செஞ்ச வேலை, அவங்க அப்பா பெற்ற இவனை தர எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேர் 70 பேரையும் கொண்டு போட்டான். கவனிங்க, கொண்டு போட்டுட்டு இவன் ராஜாவாயிட்டான். ஆனால் அதில் ஒருத்த மட்டும் நினச்சிட்டான்னா, கடைசி பையன் தப்பிச்சிட்டான். அவன் பேர் யோதாம். இந்த கடைசி பையன் தப்பிச்சிட்டான் பாருங்க. இவன் போய் ராஜ்யபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த யோதாம் என்ன செஞ்சிட்டான்னா, அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. அண்ணன் நம்மளை கொண்டு போட்டுருவான், அந்த அபிமேலெக்கு கொண்டு போட்டுருவான்னு சொல்லி பயம் இருக்குது. ஆனாலும் பயத்தின் மத்தியிலும் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசத்தினால அவன் போய் என்ன செய்றானா, அந்த தேசத்தில், அதாவது அபிமேலெக்கு ஆளுகை செய்கிற தேசத்தில் அவன் நின்று ஒரு சாபம் போடுறான். சீக்கிரமில் இருக்கிற பெரிய மனுஷர் எல்லாருக்கும், மில்ல இருக்க குடும்பத்தார் எல்லாருக்கும் அவன் என்ன செய்யனா, ஒரு கதை சொல்கிறான், ஒரு சாபம் போடுறான். சாபம் போட்டுட்டு பயந்ததுனால அந்த வசனம் சொல்லுது, இவன் வந்து கொண்டு ஓட்டுவான்னு சொல்லி பயந்ததுனால ஓடியே போயிட்டான். சொல்கிறத சொல்லிவிட்டு என்ன செஞ்சிட்டான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் வாசிக்கிற பொழுது 21 வசனத்தை போட்டு 9:21 தன் சகோதரனாகிய அபிமெலேக்கு பயந்து தப்பியோடி பேயோருக்கு போய் அங்கே குடியிருந்தான். யோதாம் போயிட்டான். இப்போ நடந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. விசுவாசம் இல்லாதனால, பயம் இருந்ததுனால மூத்த மகன் கிதியோட மூத்த மகன் செத்து போனான். ஆனால் பயம் இல்லாமல் தைரியமாக இப்போ சொன்னதுனால பயமும் இருந்துச்சு, அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு. ரெண்டும் கலந்து இருந்தனால இவன் என்ன சொன்ன, தைரியமாக போய் சொன்னான். ஆனால் பயந்து ஓடிட்டான். இதனால யோதாம் போட்ட சாபம் பாருங்க, அந்த அபிமெலேக்கு கொன்னே போட்டுச்சு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இன்றைக்கி கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்குற காரியம், பயம் ஒரு வேளை இயற்கையாக வரும். ஆனால் பயம் வந்தாலும் பயத்தின் நடுவில் தேவனாய் கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நமக்கு ஜெயம் உண்டு. அல்லேலூயா. நம்முடைய வாக்கு பலிக்க முடியாத கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த யோதாவுடைய வாக்கு 70 பேரில் இவனு சாக வேண்டியவன். ஆனால் இவன் தப்பி இவன் அபிமெலேக்கு ஒரு சாபம் போட்டான். அந்த சாபம் அப்படி பழிச்சிச்சு. அங்கே இருக்கிற மக்கள் என்ன செஞ்சாங்க, இந்த அபிமெலேக்கு மேலே ஒரு கல்லை தூக்கி போட்டு, ஒரு பெண்ணு ஒரு எந்திர கல்லை தூக்கி போட்டு நினச்சிட்டான், கொண்டே போட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயம் இருக்கும். ஆனால் அந்த பயத்தின் மத்தியில் நம்ம என்ன செஞ்சு சொல்லி கேட்டிங்கன்னா விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும். அதை 9:57 வாசிக்கிறோம். சரி, அடுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து பார்க்கணும். தேவசோதரி காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், அமலேக்கியரை முறியடிக்கும்படியாக 1 சாமுவேல் 15 கர்த்தர் அனுப்புகிறார். அவன் என்ன செஞ்சான், 1:8 கர்த்தருக்கு சோதரம். நல்லா கவனிச்சு கேளுங்க. ஒரு நாளில் அமலேக்கினை சங்காரம் பண்ண ஆண்டவர் அனுப்பிச்சாரு. அந்த அமலேக்கினை சங்காரம் பண்ணாதனால எவனை தப்ப வச்சானோ அவன் கையிலேயே தான் இவன் உயிர் போச்சு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு முன்பதாக இருக்கிற தேவ பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்கலுங்க. எத்தர் எப்படி செத்தான், பயந்து செத்தான். அவனுக்கு அன்றைக்கி தைரியம் இருந்துச்சுன்னா அவன் அன்றைக்கே தலைவராக இருக்கலாம். அவங்க அப்பா ஆட்சி செஞ்சு முடிச்ச பிறகு அவனே தலைவராக இருக்கலாம். ஆனால் கிதியோன் என்ன செஞ்சான் சொன்னால், நானும் ஆள மாட்டேன், என் பிள்ளைகளும் ஆள மாட்டாங்க. இப்போ இதை கவனிச்சுட்டே இருந்தவன் மறுமனையாட்டி மகன் நினச்சிட்டாவன் ஆட்சியை பிடிச்சிட்டான். ஆட்சியை பிடிச்சதுனால மூத்த மகன்லேருந்து பாக்கி 69 பேர் கொண்டு போட்டான். ஒருத்த மாத்திரம் தப்பிச்சான். அல்லேலூயா, நல்ல கவனமாக இருக்குது. தேவ சமுதிர காத்துக்கு தேவ பிள்ளைகள். இப்போது இந்த சவுல் எல்லாரும் நிற்கிற பண்ணி தானா, இந்த சவுல் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிச்சிருந்தானா ராஜ்ய பாரத்தை நிலச்சின்னு இருப்பான். ஆமென். கீழ்ப்படிஞ்சானா ராஜ்ய பாரத்தை நிலச்சின்னு இருப்பான். இவன் பொருட்கள் மேலே கண்டு போய் அங்கே இருக்கிற மனுஷனையும் சரிவர சங்காரம் பண்ணால் விட்டதுனால இவனுடைய அபிஷேகம் இழந்து, இவனுடைய ராஜ்ய பாரத்தை இழந்து
இவன் உயிரையும் யாரை சங்காரம் பண்ண சொன்னார கர்த்தர், அந்த சங்காரம் பண்ண தவறி போன அமலேக்கன் கையிலேயே ஒரு உயிர் போச்சு. ஸ்தோத்திரம். கடந்த நாட்டில் பார்த்த நீதி சரி கட்டுகிறவன் ஆண்டவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா, தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த ஆண்டவர் 2வது கேள்வி கேட்டார் பார்த்தீங்களா, ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போவுமே விசுவாசம் குறையிறதுக்கு காரணம், விசுவாசம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம், முன்னாடி இருக்கிறத நம்ம பெருசுப்படுத்தி பேசவே கூடாது. அதாவது 1 சாமுவேல் 17 யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறாங்க. அங்கிட்டு பெலிஸ்தர் அணிவகுத்து நிற்கிறாங்க. ஒருத்த மட்டும் என்ன செய்யறான், டெய்லி வந்து அரைகோல் விடுறான். கோலியாத் என்ன செய்கிறான், உங்களை யாரோ ஒருத்தங்க இருந்தா என் கூட யுத்தத்துக்கு வரலாம், என்னை ஜெயிச்சிட்டாங்கன்னா நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு அடிமை, நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு அடிமை. 40 நாள் சொல்லிக்கிட்டே இருக்கான். இதை சவுலும் சேர்ந்து நினைச்சிடான், ரசிச்சுக்கிட்டே இருக்கிறான். 40 நாள் நடக்கிறத சவுலை குறித்து அறிமுகம் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, வேதம் என்ன சொல்லுது, ஒட்டுமொத்த இஸ்ரவேலிலும் அவன் கழுத்துக்கு கீழே தான் எல்லோரும் இருப்பாங்க. அவன் வளர்த்தி, அவ்வளோ வளர்த்தி. அங்கே இருக்கிற கோலியாத் எப்படிப்பட்டவன் சொல்லுங்க, கொஞ்சம் பராக்கிரமசாலி இல்லை அவன். ஒரு கோலியாத்து ஒரு ராட்சசன், அரக்கன். அதாவது மனுஷனுடைய பலத்தில் மிஞ்சின பலம். அப்போ நம்ம நாட்டு பாசத்தில் சொன்னோம்னா உனக்குள்ளே பேய் இருக்குன்னு அர்த்தம். அரக்கன், ராட்சசன். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இவன் இந்த தேசத்தில் இருக்கிறெல்லாம் வளர்த்தியானவன், அவன் அங்கே இருக்கிற மனுஷருக்குள்ளே ஒரு அரக்கன், உயரமானவன். அல்லேலூயா. இவன் போய் சண்டை செஞ்ச என்ன அழைச்சது இருக்கிறாரு இல்லையா? கண்டிப்பாக இன்னைக்கு சூழ்நிலையை பார்க்குறான். அவன் வந்து அரட்டுறதை பார்க்குறான். அங்கே இருக்கிற ஜனங்களில் அவனுடைய எல்லாரும் அவனுடைய கேடகத்தை பார்க்குறாங்க, அவனுடைய பட்டயத்தை பார்க்குறாங்க. அதில் வேதத்தில் ஒவ்வொன்றுக்கும் உள்ள அந்த கிலோ கணக்கெலாம் சொல்லி போட்டிருப்பாங்க. அவன் கேடகம் இவ்வளோ இடம் இருக்கும், அவனுடைய மார்க்கவசம் இவ்வளோ இடம் இருக்கும், அவனுடைய தலைசிறை இப்படி இருக்கும். இப்படிலாம் பார்த்துக்கிட்டே இருந்தவங்களுக்கு பயந்தான் வரும். சூழ்நிலை சுற்றுப்புற நம்ம பார்த்தோம்னா, காற்று எழும்புது, கடல் கொந்தளிக்குது, பார்த்தோம்னா பயந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் கூட இருக்கிறவர் யார்? அல்லேலூயா. அதை விடக்கூடாது, அதை மறந்துடவே கூடாது. இந்த சவுலை அழைத்தவர் யார்? மறந்து போயிட்டான். அதனால தான் தாவீது சொன்ன போது கூட தாவீது என்ன சொல்கிறான், அந்த கோலியாத்தை தான் புகழ்ந்துக்கிட்டு இருக்கான் சவுல். இல்லை, நாம் அடிக்கடி நம்ம வார்த்தையில் கேட்குறோம், என்றைக்குமே பிரச்சனையை பார்த்து பேசணும், பிரச்சனையை பற்றி பேசக்கூடாது. அல்லேலூயா. இது எப்போ கற்றுக்கொள்கிறோம்? அது மார்க் 11 ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம். இந்த மலையை பார்த்து பேசணும். மலையே நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ. மலையை பார்த்து பேசணும். நம்ம என்ன செய்யக்கூடாது? மலையை பற்றி பேசக்கூடாது. அல்லேலூயா. விளக்குதா? என்ன விளக்குது? மலையே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். மலையே பெரிய பருவமே நீ எம்மாத்திரம். அப்படி மலையை பார்த்து பேசணும். நாம் பக்கத்தில் கூட போய் இங்கே பாரு மலை எவ்வளோ பெருசு பார்த்தியா, ஜெயிக்கும், சத்ருவையும் ஜெயிக்கும். ஆமென். இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அதை தான் ஆண்டவர் கேட்டார், ஏன் உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? அப்போ கர்த்தர் கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இல்லை, உன் கண்ணு முன்னுக்கு தானே 4 பேர் சுமந்துட்டு வந்தானுங்க. உன் கண்ணு முன்னுக்கு தானே அந்த படுக்கையில் வந்தவன் அவன் படுக்க எடுத்துட்டு போனான்ல, பார்த்தியா பார்க்கலையா? பார்த்துட்டு உனக்கே விசுவாசம்லாம் போயிட்டு. ஸ்தோத்திரம். நம்ம சொல்லுவோம், இல்லை ஆண்டவரை அவன் சுகம் இல்லாமல் தூக்கிட்டு வந்தாங்க, அவனை சுகப்படுத்தி அதனால் அவன் படுக்க எடுத்துகிட்டு போனான். இது காற்று இல்லை, இது கடல் அலை இல்லை, இதுக்கு எப்படி தப்பிக்க முடியும்? அந்த மலையாளத்தில் ஒரு அருமையான பாட்டு,
காற்றினையும் கடலினையும் நியந்திரிப்பான் கழி உள்ளன் படையில் உண்டு. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் செய்யோன் சஞ்சாரி, ஓலங்கள் கண்டு நீ பயப்படேண்டாம். காற்றினையும் கடலினையும் அதட்டுகிறவர், நிலைநிறுத்துகிறவர், சரிப்படுத்துகிறவர் அவர் நம்ம கூட படகுல இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சும்மா சொல்லும் போதெல்லாம் சொல்லுவோம், உலகத்தில் இருக்கிற எண்ணிலே இருக்கிறவர் பெரியவர். இதை வாழ்க்கையில் நடைமுறைகளை கொண்டு வரணும். பிரச்சனை வந்துருச்சா, பிரச்சனை நீ ஏமாத்திரம். பிரச்சனை ஜெயிக்கிற இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையை போய் இந்த மூணாவது நபர்கிட்ட சொல்கிறத நிறுத்துங்க. என்னைக்குனாலும் சரி பிரச்சனை போய் மூணாவது நபர்கிட்ட சொல்கிறத நிறுத்துங்க. அது தேவ பிள்ளைகள் நாம் என்ன செய்வோம், அதுக்கு ஒரு பாலிஷ் பண்ணி வச்சுருப்போம். என்ன தெரியுமா? ஜெப குறிப்பு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஜெப பாரம், சில காரியங்கள் வெளியே சொல்லாமல் ஜெபிக்கிற பார்த்தாண்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. ஆனால் இதை போய் நீங்கள் ஜெப குறிப்பாக கொடுத்தீங்கன்னா உங்களை நீங்களே என்ன செய்றீங்க, உங்கள் பலவீனத்தை பப்ளிஷ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதனால அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. நிச்சயம் நான் சொல்கிறேன், ஜெபிக்க மாட்டாங்க. அவங்க தெரிஞ்ச இடத்துலலாம் சொல்லுவாங்க. உங்கள் கண்ணனை குறிச்சோ, உங்கள் பிள்ளைகளை குறிச்சோ, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை குறிச்சோ சில நேரத்தில் பாரம் கொடுத்தாருன்னா அது உங்கள் மேலே விழுந்த கடமை. நீங்கள் தான் அதுக்காண்டி என்ன செய்யணும். ஒரு ஆள் தான் சொல்கிறீங்க, உங்கள் மேலே ஒரு பாரத்தை சுமத்தியாச்சுன்னா நீங்கள் சுமக்கிற பாரத்தை நீங்கள் மட்டும் சுமந்துடணும். அதை கற்று சொல்லி மாற்றணும். இதை போய் சில காரியத்தை நாம் ஜெபிக்கிறத ஜெப குறிப்புன்ற போர்வையில் மற்றவங்கள்ட்ட போய் சொல்லி ஜெபிக்க சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பகுத்தறிகிற ஆவியை கொடுத்துருக்கிறார். அந்த ஆவி நிமித்தமாக நம்ம பகுத்தறிகிற ஆவி வச்சு எதை ஜெப குறிப்பாக சொல்லணும், எதை நாம் ஜெபிக்கணும், இந்த பகுத்தறிஞ்சு நம்ம ஜெபிக்க நம்ம தான் ஜெபிச்சாங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. 12 சீசர்கள் கர்த்தர் கெத்செமனேக்கு போகிறார். 9 பேரை ஒரு இடத்துல விட்டுட்டார். 3 பேரை கூட்டு போகிறார். 3 பேரை ஒரு இடத்துல விட்டுட்டார். அடுத்து இவர் மட்டும் தனியாக போகிறார். அந்த இடத்துக்கு யாரும் வர முடியாது. அந்த வியாகுலப்படுற நேரத்தில் ரத்தம் வேர்வை சிந்தி ஜெபிக்கிற இடத்துல அவர் மட்டும்தான் ஜெபிக்க முடிச்சு. மற்ற யாரும் அந்த ஜெபத்துக்கு தாங்க வரவே மாட்டாங்க. 3 பேர் தான் பெர்ஃபெக்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நினச்சாரு. அந்த 3 பேரும் கூட எனக்காக 1 மணி நேரம் நினச்சிங்க முழிச்சிருந்து ஜெபம்னு சொல்லிட்டு போனார். அவங்களும் கூட கைவிட்டாங்க. கவனிக்கிறீங்களா? யாரும் உங்களுக்கு ஜெபத்துக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. மொத்தத்துக்கு நீங்கள் பாசிட்டிவ் இப்படி சொல்ல நினச்சிட்டு அப்செட் ஆகிடாதீங்க. உங்களுக்கு ஒரு ஜெப பாரம் வந்துருச்சுன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் இந்த பாரத்தை மாற்றி வெற்றி வாழ்க்கையை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் உங்களுக்கு இப்படிப்பட்ட பயம் வந்துச்சு? வேண்டாம், கர்த்தரையும் கூட இருக்கிறார். இந்த பயமே எனக்கு வேண்டாம். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? வேண்டாம், அவிசுவாசம் வேண்டாம். கர்த்தரையும் கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். காற்று நாள் சரி, கடல் அழிந்தாலும் எல்லாவற்றையும் அவர் அதட்டுகிறவர், அரட்டுகிறவர், சரிப்படுத்துகிறவர் என் கூட உண்டு. என் படகுல இருக்கிறார். அதனால் நான் எதற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவஸ்தமில் கண்கள் முடி ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எழுந்து ஒரு கவி பாடி தேவனாய் கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்தும்படியாக